இதை வந்து நம்ம ஒரு நீண்ட நெடிய பார்வையை பார்க்கணும். ஏன்னா முதல்ல அகழ்வாய்வு நடந்த இடம் வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்க அது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே. இந்தியாவிலே இது நிறைய குறிப்புகளை வந்து பார்க்கும்போது இந்தியாவிலேயே முதல்ல அகழ்வாய்வு நடந்தது. சில ஆராய்ச்சியாளர்கள் அது இல்ல வேற எங்க நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த இடம்னு கேட்டா கூட சரியா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம முதல்ல சொல்றத விட கிட்டத்தட்ட 1876 டாக்டர் ஜாகோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் முதல்ல அகழ்வாய்வு பண்றாரு. அகழ்வாய்வு பண்ணன்னு சொல்ல அவரோட வேலை என்னன்னா, அவர் பெர்லின் நகருக்கு ஜெர்மன் நாட்டுக்காரரு. அவர் கப்பல்ல இந்த மாதிரி பழமையான ஊர்களுக்கு போறது வழக்கம். அங்க கிடைக்க பொருள்கள் எல்லாம் அவர் எடுக்கிறது வழக்கம். அது எடுக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அவர் அவர் பெர்லின் நகர்ல வச்சு அதை ஒரு புத்தகமா எழுதிட்டு அங்க ஒரு அருங்காட்சியகத்துல வச்சுறது வழக்கம். இப்படிதான். ஆனா நம்மளோட துரதிர்ஷ்டம் என்ன ஆகி போச்சுன்னா, ஆதிச்சநல்லூர் பொருளை அவர் எடுத்தாரு. கிட்டத்தட்ட அவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணல சரியா. இங்க ரெக்கார்ட் பண்ணலன்னா அப்ப இருந்தக்கூடிய ஆங்கில துறையில்ட்ட எப்படி இவருடைய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்க பொருட்களை பூரா கொண்டு போயிட்டார். கொண்டு போய் என்னென்ன எடுத்துட்டு போன கூட சரியா ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துல அதை கொண்டு போனவர் அங்க போய் ஒரு பெர்லின் நகர்ல கொண்டு வச்சுட்டார். பெர்லின் நகர்ல இப்ப 64 அருங்காட்சியகம் இருக்கு.